உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிறந்தாச்சு ஹாப்பி நியூ இயர் 2026 வருடம் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும் காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுடைய இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை அமையட்டும் என்று நானும் என் மீனாட்சியை பிரார்த்திக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனவரி மாதம் 2026 வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய நியூ இயர் ராசி பலன் பார்த்தாச்சு. ஓப்பன் பண்ணாலே அது மட்டும்தான் வருது. இல்லை கடுப்பார அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே நான் முதற்கொண்டு எல்லாரும் இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன தான் பார்க்க போகிறேன். நம்ம ரொம்ப ஈகராக இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம், பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன மாதிரியான செய்திகள்லாம் சொல்ல போகுது, இந்த மாதம் நான் அது வாங்க வேணாம் இது வாங்க வேணாம், என்னுடைய கனவுகள் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேறுவதற்கான ஒரு பாதையை இந்த கிரகங்கள் கொடுத்து விடுமா அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஜனவரி மாதம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரி வாங்க பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது. அதை தாண்டி இந்த மாதம் நான் போனதுலேயே சொன்னேன், 4 கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இந்த வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ எகைன் திரும்ப அதே மாதிரி 4 கிரகத்தோட சேர்க்கை. கிட்டத்தட்ட இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ரிஷபம் அப்படின்ற வீட்டிலிருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது 5ஆம் இடத்திலும், காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்மத்திலும், ராகு 11ஆம் வீடான கும்பத்திலும் தன்னுடைய சஞ்சாரத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் வக்ர சனியாக இருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து போன மாசமே ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆயிட்டாரு. எகெயின் 12ஆம் வீடான மீனத்திலிருந்து சனி இப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, கம்பேக். எகெயின் திரும்ப இப்படி வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 மாதிரி 4 லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி 9ஆம் இடமான காலபுருஷனுக்கு தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை. அங்கிருந்து இது வரைக்கும் கடகத்துல இருக்க மாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிதுன வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வக்ர குரு, இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட தான் இந்த 2026 வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே ஃபைன். இல்லை என்ன ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பயுமே இந்த சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த நாளும் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை உய்விப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரக சஞ்சாரம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த 4 கிரகம் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய அமைப்பில் பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான விடியலை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான விதையை போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அங்கிருந்து செவ்வாயுடைய பார்வை சனிக்கும், சனியுடைய பார்வை 4 கிரகங்களுக்கும் எழக்கூடிய தன்மையாகவும் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி ஓகே, சரி வாங்க, இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புல இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதுல கவனமா இருக்கலாம், எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசி நேயர்களே, இல்லையே ஏதோ மிஸ் ஆகுதே, கனிவானன்னு சொல்லுவீங்க, இப்போ என்ன கருத்துன்றீங்க, என்ன மேடம் இதான் ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் அப்படின்னா இந்த தடவை கருத்து தான், கருத்து கண்ணாயனமாக மாற போகிறீங்க. சரி வாங்க பார்க்கலாம், கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, எக்ஸ்பெஷலி ஜனவரி மாதம். ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த ஒரு மாத காலம் எப்படி இருப்பேன் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான்லாம் ராசி பலன்லாம் பார்க்க மாட்டேன், சூப்பராக இருக்க போகிறேன் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால் நான் நிறைய பிளான்லாம் போட்டு வச்சிட்டேன். ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலேருந்து நான் பிளான் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களே, கொஞ்சம் லைட்டாக செக் அப்படி வச்சுக்கோங்க. சரியா, ஒரு சின்ன பாஸ். கிட்டத்தட்ட குரு 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கிறார். வெல் அண்ட் குட். ஏன்னா 11ஆம் இடத்துல வக்ரம் ஆனால் 11ஆம் இடத்தை வச்சு பார்ப்பேன்ற மாதிரி லாபத்தில் குரு அமர்ந்து நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து விமோச்சன காலம் இனிதே மலர்ந்து விட்டது. இதுவரைக்கும் யாரெல்லாம் கவலையில், என்ன விதமான கவலையாக இருக்கட்டும் அது உங்களுக்கு தான் தெரியும்ல. ஏன்னா பிளான்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிகழ்வுகளை கொடுக்காது. எங்கே அடித்தா யாருக்கு வலிக்கும்ன்றது தெரிஞ்சுட்டு அடிக்கும். அப்படி அடிமட்டுமே 2.5 வருஷமாக வாங்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுடைய கவலைகள் எல்லாம் இந்த வருடம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே இனிதே கரையை காத்திருக்கிறது. ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆல்மோஸ்ட் 7ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. வாவ், நிறைய வேலை குறித்த ஒரு ப்ளஸ் நடக்க போகுது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சானோ, யாரெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் எலுமிச்சம்பளம் உருட்டினானோ அத்தனை பேர் அழிஞ்சு போகிறான்.
ஸோ இந்த தடவை நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்க போகிறது. எப்போ? ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள். ஓகே. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரம்மா இல்லை உங்கள் வீட்டுக்கார ஐயா சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்குனே வருவாங்க. நிதர்சனமாக நடக்கும். எப்பயுமே அதுதான் நடக்குதுன்னா குட், வெரி குட். ஏன்னா தேறியிருப்பீங்க, எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். அப்படி இல்லாட்டி இந்த மாதம் கொஞ்சம் சமாளிக்க கற்றுக்கங்க. அதனால் கொஞ்சம் வந்து ராகு கேதுவுடைய பொசிஷன் ஆரம்பிக்கும்போது ஓரளவுக்கு ஓகே அப்படி தான் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ரொம்ப நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். அந்த இடத்துல வந்து பணத்தில் ஏதாவது ஒரு இழுபறி நிலை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆரம்பிக்கும் போதே நான் வந்து இந்த வருஷம் அதை பண்ணுவேன், இந்த வருஷம் இது பண்ணுவேன்னு சொல்லி கணக்கெல்லாம் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு ஒரு 4 பேரை வச்சு ஃபோன் பண்ணி எல்லாம் கரெக்டு தான். அது தப்பே இல்லை, நல்ல விஷயம் தான், சூப்பர். ஏன்னா எப்பயுமே ஒரு சின்ன முயற்சி தான் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். ஆனால் இந்த தடவை நீங்கள் பிரம்மாண்ட முயற்சி எடுத்துகிட்டு அது சின்ன வெற்றியை கொடுத்துடக்கூடாது இல்லையா? நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சு இல்லை? அதனால் கொஞ்சம் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில சமயம் அகலக்கால் வைக்கணுன்ற மாதிரியான எண்ணம் வரும். இங்கேருந்து உட்காந்து நிலால பாட்டி சொல்கிற வடை எத்தனை காசுக்கு விற்கலான்னு யோசிக்கிற ஆட்கள் தான் கடகராசிக்காரங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன். அம்மா மாதிரி எது கடல் உடனே கொடுத்துருவீங்க. ஒரு பக்கம் பணம் பணம்னு, ஒரு பக்கம் அன்பு அன்பு. இது 2க்கும் நடுவில் மாட்டிட்டு முடிக்கக்கூடிய ராசியே கடகம் தான். இந்த தடவை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தயவு செஞ்சு யாரையும் மேனிப்புலேட் நீங்கள் பண்ணாதீங்க. யாராவது உங்களை பண்ணாலும் அலோவ் பண்ணாதீங்க. பைபாஸ் பண்ணிட்டு போகணுன்ற தாட்டை அறவே ஒழிச்சிடுங்க. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வந்து கொஞ்சம் இது வரைக்கும் வாங்கின அடி அப்படி உங்களை சொல்லி தப்பு இல்லை. நல்லா இருப்பீங்க, நான் சொன்னாலுமே வந்து பார்ப்போம் அப்படின்னு தான் வரும். ஆனால் நிஜமாக நம்புங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கவலைகள் தீரப்போகிறது. ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஆரோக்கியத்தில் பட்ட அல்லல்லேருந்து வெளில வந்துடுவீங்க. ரொம்ப ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேன்னா கிடைக்கும். வீட்டில் பாகப்பிரிவினை நடக்கும். இது வரைக்கும் என் தாத்தா சொத்து வரல, பாட்டி சொத்து வரல, எங்கள் சொத்து வரல, உங்கள் சொத்து வரல, ஏதாவது ஒன்று பிரிச்சுக்கலாமா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாமான்ற மாதிரி சொத்து பிரிக்கிறத பற்றி யாராவது ஒரு இனிஷியேட் எடுப்பாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள பங்காளி சொத்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை உண்டாக்கி கொடுக்கும் பிளானட். அதனால் சொத்து பிரிப்பதற்கான வாய்ப்பு, அதன் மூலமாக ஒரு இது வர்றதுக்கான வாய்ப்பு, இல்லை நீங்களே இருந்தாலும் ஏதாவது பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். நிறைய கடகராசிக்காரங்க ஏதாவது சில பேருக்கு உங்களுடைய நாட்டராஸ்கோப் நல்லாட்டி எங்கேயாவது ஓடிடலாமா, ஊரை விட்டு ஊர் போகலாமா, வேறு ஊருக்கு போகலாமா, பிழைக்கலாமான்ற மாதிரி எண்ணம் வரும். ஒரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நோ. ஏன்னா போனால் தேவையில்லாத ஒரு அசிங்கம் அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழல் வந்துவிடும். கடகராசிக்காரங்க உழைச்சி முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா சக்ஸஸ். உட்காந்த இடத்துலேருந்து காசு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கௌரவத்திற்கு பிரச்சனை வந்துவிடும். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி யாராவது மேனிப்புலேட் பண்ணாங்கன்னா நம்பாதீங்க. 1 கொடுத்தா 2 கொடுப்பேன், 2 கொடுத்தா உங்களையே தேடி வருவாங்க. அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே, நல்லதே நடக்காதுன்னா மற்ற எல்லாம் நல்லது தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போது ஒரு ஒரு ராசி பலன் அப்படின்றது நீங்கள் சூப்பர் எனக்கும் தெரியும், மேலே இருக்கிறவனுக்கு தெரியும். அது இல்லை விஷயம். எங்கே எப்போ நீங்கள் பார்த்து நடந்துக்கணும்னு சொல்கிறதுக்காகத்தான். அதுக்கு தான் நீங்களும் கேட்க வரீங்க. அப்போ அந்த உண்மையாக நான் வந்து உங்களை ஏமாற்றாமல் சொல்லணும்ல. ஸோ கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு மாத காலம் என்பது கொஞ்சம் கவனமாகவும் கருத்துடனும் இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. எல்லாம் சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப சூப்பர். உங்ககிட்ட கிடைச்ச விதை சூப்பர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி சூப்பர், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தண்ணி சூப்பர், மண் ரொம்ப வீரியமிக்க மண்ணாக இருக்குது, எல்லாம் சரி. முளைப்பதற்கான காலம் வருவதற்கு இன்னும் ஒரு 3 மாதங்கள் இருக்கிறதுன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வச்ச உடனே முளைக்கணும்னு நினச்சா முடியாது. அதனால் இந்த ஒரு 3 மாத காலம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. எஸ்பெஷலி ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 8ஆம் இடத்துல கூடிய ராகு தேவையில்லாத வீண் பழியை சொல்ல போகிற உங்களுடைய மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில், உங்களுடைய கணவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். யார்? கடகராசிக்காரங்க. 7க்கு 2 தான் 8. ஸோ அந்த இடத்துல பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்னா ஆயிலை குறிக்கக்கூடிய இடம். நீங்களாம் பயந்துக்காதீங்க, எனக்கு அதுவாயிடும் இதுவாயிடும் சன்னியாசியாக பாரு. இந்த கடகராசிக்காரங்க இந்த வார்த்தையை சொல்லாமே இருக்கும். அதனால் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வேணாம். நான் ஜாலியாக இருக்க போகிறேன், நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன், நான் வந்து ஊரை சுற்றி வர போகிறேன், இந்த மாதிரியே பேசுங்க. போதும் தாடி வச்சு அப்படியே நம்ம வந்து சோகிதம் பாடி இளையராஜா 40 மியூசிக் வாசித்ததெல்லாம் போதும். அழிங்க எல்லாத்தையும். இந்த தடவை அப்படியே புதுசாக மலர்ந்து அன்றை பூத்த மலர் மாதிரி அப்படியே அழகாக மாறக்கூடிய ஜொலிக்கக்கூடிய தன்மையெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. சூப்பராக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் பேசுகிற வார்த்தையிலும் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கவலையிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும், அசிங்கத்திலிருந்தும், அவமானத்திலிருந்தும், பண பிரச்சனையிலிருந்தும், மனப்பிரச்சனையிலிருந்தும் வெளில வந்துடுவீங்க கடகராசிக்காரங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கும். சனியும் 9ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உட்காந்துருக்காரு. ஸோ ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் வரப்போகிறதே கிடையாது. நல்லா இருக்குது.
நிறைய கோவில் குளங்களுக்கு செய்வீங்க. நிறைய கோவில் குளத்த தேடி போவீங்க. சாமியாவது பூதமான்னு சொன்ன கடகராசிக்காரங்க ஆரம்பிக்கும் போதே சாமியை நோக்கி போவீங்க. நிறைய நல்லவைகள் உங்களை தேடி வரும். இந்த வருஷத்துலேருந்து புதுசா ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க உங்க மனதுக்குள் உறுதி எடுத்துக்கொள்வீர்கள். அது நீங்க நெனச்ச மாரியே நடக்கும். ஸோ நிறைய கடகராசிக்காரங்க இந்த தடவ ஜொலிக்க போறீங்க. ஆன்மீகமா ஜொலிப்பீங்க. ரொம்ப ஒரு மாரி உங்கள க்ரூம் பண்ணிக்கணும்னு தோணும். இந்த சுக்கிரன் வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய சமயம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசிநாதனுடைய அமைப்பில் உச்சம் பெறக்கூடிய வீட்லருந்து அமையக்கூடிய இந்த தன்மை என்பது உங்கள உச்சத்துக்கு தான் கொண்டு வந்து வைக்கும். ஸோ கடகராசிக்காரர்கள் பெருசா கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும். இந்த 2026 வருட ஜனவரி மாதம். ஃபுட்டுல ரொம்ப 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 கவனம். சாப்பாட்டு விஷயத்துல நேரம் தவறி சாப்பிடக்கூடிய சூழல் உருவாகும். மருந்து மாத்திரையை ஒழுங்கா போட்டுக்கங்க. கொஞ்சம் சுகர் ஏறலாம். பேசிக்காவே நீங்க சுகர் பார்ட்டி தான். நான் தான் சொல்லிட்டேனே சோ ஸ்வீட். அப்போ சுகரா தானே இருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் சுகர் மாத்திரையை கவனமா போடணும். ஏன்னா, பரம்பரை வியாதி என்று சொல்லக்கூடிய இந்த இது இந்த இந்த இடத்துல செவ்வாய் போய் 10ஆம் இடத்துல வேற காலபுருஷனுக்கு உட்கார்ந்திருக்கிறாரு. கவனமா இருக்கணும் கடகராசிக்காரர்கள். ஓகே. ஸோ மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. நெகட்டிவா எனக்கு சொல்ற மாரி உள்ள வேலையில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்பீடு காட்டுவீங்க. நெறைய ஸ்பீட் பண்ணுவீங்க. நெறைய விஷயங்கள் முடிவுக்கு வரும். இழுத்துக்கிட்டே இருந்த விஷயம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இந்த மாதம் முடிந்து உங்களுக்கான ஒரு சாதகமான பீரியட் உங்களுக்கு சாதகமா வரும். மற்றவர்களுக்கு சாதகமா வராதுன்னு தெரியாது. உங்களுக்கு சாதகமா வரும். ஆனா மனைவியிடம் சின்ன சின்ன ஊடல் வந்துட்டு போகலாம். கணவனிடம் சின்ன சின்ன ஊடல் வரலாம். பேச்சில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்க. நம்ம வீட்ல நம்மள தாண்டி வேற யாரும் நம்மளுக்கு நல்லது சொல்றது இருக்க மாட்டாங்கன்றத நெனச்சுட்டு இந்த மாதத்தை இனிதே வரவேற்றீர்கள். அதனால் கடகராசிக்காரர்களுடைய எல்லா விதமான கவலைகளும் கடந்து போய்விடும். ஓகே. படிக்கிற கடகராசிக்காரங்க சூப்பரா படிப்பீங்க. நெறைய இன்னோவேஷன் கிரியேட் பண்ணுவீங்க. நெறைய பேர் வந்து நிறைய ஹெல்பிங் கண்டென்ட்ஸாக இருப்பீங்க. நான் பாட்டிக்கு அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன். பிள்ளைங்க வந்து வீட்டில் கதையாக சொல்லும். இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்கும். ஸோ கடகராசிக்கார பிள்ளைங்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு கூடிய ஒரு சமூக பொறுப்போடு பிள்ளைகள் மாறுவார்கள். சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிறையா வந்து காரிய வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். வேலைக்கே போகாத கடகராசிக்காரர்கள் இந்த தடவை ஏதாவது வேலையை தொடங்கலாமான்னு யோசிப்பீங்க. வீட்டில் உட்காந்து காமர்ஸ் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. அதன் மூலமாக வருமானம் வரும். கடகராசிக்கார பெண்களுக்கு அமோகமாக இருக்குது இந்த தடவை. அதனால் பெருசாலாம் கவலைப்படவே வேணாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய கணிப்புப்படி 11ஆம் இடத்துல தான் நான் வச்சு பார்ப்பேன் குருவை. ஏன்னா 12ஆம் இடத்துல ஒரு வக்கரமாக இருக்காருன்னா 11ஆம் இடத்துல தான் வச்சு பார்ப்பேன். அந்த நேரத்தில் லாபத்தை தரக்கூடிய இடத்துல அதுவும் சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது நிறைய பெண்களுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய கடகராசிக்காரங்க இந்த தடவை ஏதாவது ஒரு நகையை வாங்குவீங்க. வைரம் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வைரம் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை. கடகராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வைரம் வாங்கி தரத்துக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை இருக்குது. நிறைய உங்களை அழகுபடுத்திப்பீங்க இந்த தடவை. உங்களை க்ரூம் பண்ணிப்பீங்க. ஃபேஷியல் பண்ணுவீங்க. அதை ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு. நிறைய வந்து உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கான அமைப்பெல்லாம் இருக்குது. இத்தனை நாள் இல்லாமல் நிறைய பேர் பெடிக்யூர் மினிக்யூர்லாம் பண்ணுவீங்க. பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் இதை பண்ணலை, கிரகம் தான் பண்ண வைக்கிது. இதற்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மசாஜ் எடுத்துக்கிறது, ஏதோ ஒரு பெடிக்கூர் எடுத்துக்கிறது, உங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ளுதல், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் வந்து இருக்கும். தேவையில்லாத கூடா நட்பு கேடு விளைவிக்கும். இந்த வயதில் இருக்கவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்லாம் அப்புறம் கொண்டாடிக்கலாம். உயிர் ரொம்ப முக்கியம் பாஸ். அதனால் பார்த்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுற இடத்துல நான் இன்டெரக்டாக சொல்லுவேன்னா நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுப்பீங்களா? சரி, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கொள்ளணும். மது, மாது, சூது இதெல்லாம் வந்துட்டு உங்கள் வீட்டோட இல்லை கொஞ்சம் அப்படி உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லாட்டி ஹெல்த் வைஸ் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. குரு வேற வக்கரமாக இருக்காரு. ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்க போகுது. செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் வரப்போகுது. அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக வந்து நிற்க போகிறீங்க. களம் இறங்கிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி நிற்பீங்க. உலகளவில் போக போகிறீங்க. சாதாரணமாக இல்லை. கண்டம் விட்டு கண்டம், ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுன்னு தாவி உங்களுடைய தொழிலை மேம்படுத்த போகிறீங்க. மேன்மை அடையக்கூடிய காலகட்டம் ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது 40 வயதுலேருந்து 60 வயதுக்கார கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே. காரிய வெற்றி தான். வேலையில் இது வரைக்கும் இருந்த இழுபறெல்லாம் சரியாக போகுது. யாருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு வம்போலுக்கு போயிட்டு அதெல்லாம் டக்குன்னு முடிய போகுது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதை முடிக்க போகிறீங்க. யாரெல்லாம் ஜிஎஸ்டி பிரச்சனையில் மாற்றிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் பிரச்சனையில் மாட்டிட்டு இருந்தீங்களோ, கவர்மெண்ட் ரூபாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வர வேண்டியது இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் முடிஞ்சிடும். மேபி உங்களோட நேட்டரல் ஹாரோஸ்கோப்பில் செவ்வாயுடைய காரகத்தை பொறுத்து அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால் 1க்கு 2 தடவை சுயஜாதத்தை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. 60 வயது தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஆனாலுமே அதற்கான மருந்துகள்லாம் கிடைக்கும். அதனால் பெருசாக எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நெகட்டிவாக எதுவும் இல்லை. இந்த குரு ராகு சேர்க்கை அப்படின்றது வயிற்றை கெடுக்கும். அதனால் இன்டைஜஷன் ப்ராப்ளம், வயிற்று பிரச்சனை நாட் ஓன்லி கடகராசிக்கு எல்லாருக்குமே வரும் இந்த தடவை. அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த 2026 வருடம் கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும்?
காமாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறது, காமாட்சி அம்மன் பிரசாதம் கிடைக்கிறது, காமாட்சி அம்மனுடைய இமேஜை நீங்கள் எங்கேயாவது பார்க்குறது, நீங்கள் யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி அம்பாள் வந்து நிற்பா. நான் இருக்கேன்ப்பா, நீ ஏன் கவலைப்படுறேன்ற மாதிரி உங்களுக்கான மன சஞ்சலத்தை அவளை பார்த்துட்டு வந்தாலும் சரி. நிறைய பேர் யாருக்கும் சொல்லாமல் போய் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. அம்பிகை வழிபாடு நீங்கள் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் போகிற இடத்துல திரும்பி பார்த்தா அந்த இடம் அம்பிகை கோயிலாக இருக்கும். திடீர்னு போய் உள்ளே போயிட்டு வரும்ன்ற எண்ணம் வந்து அதோட பிரசாதத்தை வாங்கிட்டு வருவீங்க. நிறைய பேர் காமாட்சி அம்மன் படம் உங்களுக்கு கொடுப்பாங்க. காமாட்சி அம்மன் உங்களை தேடி வருவாள். இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ அம்பிகை வழிபாடு, தலையில் பிறைசூடி அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மற்றும் தரக்கூடிய வழிபாடாகத்தான் அமைய காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை கடகராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய கோபுரம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நிறைய கோபுரம் பார்க்குறது, இல்லை கோபுரம் இருக்கக்கூடிய பெரிய கோபுரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகிறது, ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணுறது, அநேகமாக ஸ்ரீரங்க ரங்கநாதனோட கனெக்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரியான கோவிலுக்கு போகிறது, திருச்சி பக்கம் ஏதாவது போயிட்டு வரலாமான்னு தோன்றது, ஏதாவது கோவில் பக்கம் போயிட்டு வருது, பெரிய கோபுர தரிசனம் பண்ணுறது, அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போதே கடல் மேலே இருக்கக்கூடிய சூரியனை பார்க்குறது, சூரியன் பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை வரும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய சூரிய உதயத்தை பார்ப்பீர்கள். சும்மா மொபைலில் இருந்தாலும் நீங்கள் திறந்து அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வரும், இல்லை கடல் மேலே இருந்து சூரியன் வர்றதுக்கான ஒரு இமேஜ் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு பிரகாசமாக ஆகப்போகுது, நான் இருக்கேன் உங்களை உச்சியில் கொண்டு போய் வைக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இதை உங்களுக்கு பிரபஞ்சம் கண்ணில் காட்டும். பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2026 வருட ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.